ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேஃப் மை காரில் புதுசாக Hyundai I10 சேலுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாருன்னா புதுசாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் ரெகுலராக நான் வீடியோ போட முடியும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா Hyundai I10 தான் பார்க்க போகிறோம். Hyundai I10ல் இது 1.2 Kappa இன்ஜின் சொல்லுவாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பிக்கப் எல்லாமே நல்லா இருக்கும். பெட்ரோல் இன்ஜின் தான், பெட்ரோல் தான் இந்த செக்மெண்ட்டில் வரும். ஒன்று மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் வரும், இது ஆட்டோமேட்டிக்கில் வரும். இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இந்த வண்டியோட அவுட்லுக்குன்னு பார்க்கும்போது வண்டி நல்லா இருக்குங்க. நீங்களே பாருங்கள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னாக்க தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஓசூரில் தாங்க இந்த வண்டி இருக்குது. இந்த வண்டியோட அவுட்லுக்குன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லதாங்க இருக்குது. சின்ன சின்ன டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் அங்கங்கே இருக்குது. அது லெஃப்ட் சைடில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. மற்றபடி டயர் வந்து மாற்ற வேண்டிய கண்டிஷன் இருக்குது. இது மேக்னா வேரியண்ட்டு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா I10ல் மேக்னான்ற போது என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தாக்கா ஏசி வந்துடும், பவர் ஸ்டீரிங் வரும், பவர் விண்டோ 4 விண்டோ வந்துடும், மிரர் அட்ஜஸ்டபிளும் இன்பில்டாகவே டோரில் ரைட் சைடில் வந்துடும். இது 1.2ன்னு சொல்லுவாங்க. இதில் மைலேஜ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 18 to 19 வரையும் வரும் ஹைவேயில். மற்றபடி வண்டியெல்லாம் அவுட்லுக் எல்லாமே இருக்குது. சென்ட்ரலாக்கும் இன்பில்டாகவே வந்துடும். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து எக்ஸைடு நியூ பேட்ரி தான் போட்டிருக்காங்க. இந்த பேட்ரி வந்து உங்களுக்கு லைஃபு எக்ஸைடுன்னும் போது நல்லா தான் இருக்கும். இன்ஜின் ரூமுன்னு குவாலிட்டின்னு பார்த்தாக்கா நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. சென்னை நம்பராக இருந்தாலும் ரஸ்ட் இல்லாத நல்லாயிருக்கு. உள்ள இன்டீரியர்னு பார்க்கும்போது டேஷ்போர்டில் சோனி சிஸ்டம் போட்டிருக்காங்க. இது வந்து இதில் சிஸ்டம் வராது, இவங்க கஸ்டமர் அடிஷனலாக போட்டது. ஷீட் எல்லாமே குஷன் டைப்பில் நல்லாயிருக்கு. அதோட குவாலிட்டி நீங்களே விசிபிளாக பார்க்கலாம். இதில் பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் வந்து 256 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி இருக்குது, 256 லிட்டரு. ஓகேங்களா? இதில் வந்து டர்னிங் ரேடியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5.2 வந்து எம்எம்மில் வரும் டர்னிங் ரேடியஸு. இது வந்து சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனு. பட் யூசேஜ் ஃபுல்லாக பெங்களூர் தான். ரஸ்ட்டு கிடையாது வண்டியில். வண்டி நல்லா தெளிவாக இருக்குது. இதில் டயர் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 14% வரும். 14 இன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க டயரோட பர்சன்டேஜ். அவுட்லுக்கும் நல்லா தாங்க இருக்குது. இதில் இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர்னு பார்த்தாக்கா 81 bhp 6000 rpmல வரும். டார்க்குன்னு பார்த்தாக்கா 4000ல் டார்க் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. சஸ்பென்ஷன் வந்து McPherson தான் ஃப்ரண்ட்டில் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மற்றபடி நல்லா இருக்குங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2013 மாடலு, 2 ஓனருங்க. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் தான் இருக்குது. பட் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு. ஓகேங்களா? கம்பல்சரி நேம் ப்ராசஸ் செஞ்சு தான் கொடுப்பாங்க. இந்த வண்டி நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் வண்டி ஐடியா இருந்தால் கஸ்டம் நம்பர் கீழே போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை எஸ்எம்எஸோ ஏதாவது பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. பைக்கில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு கம்பல்சரி நேம் ப்ராசஸ் செஞ்சு தான் கொடுப்பாங்க. நேம் ப்ராசஸ் செய்யாத கொடுக்க மாட்டாங்க. ஒரு மெக்கானிக்கலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருனா இருந்தாலும் கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கிறது பெட்ரு. ஓகேங்களா? மற்றபடி இந்த வண்டியில் வந்து எதுவும் ஆக்சிடெண்ட்டு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ரீப்ளேஸ்மெண்ட்டு இல்லாத வண்டி தெளிவாக இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு அப்படியே ஒரு சர்வீஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஓட்டலாம். சர்வீஸும் இப்போ ரீசெண்டாக ஆயில் எல்லாமே மாற்றிருக்காங்க. வண்டியோட ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லுக் பார்த்தாவே தெரியும். வியூவில் நல்லா தான் இருக்குது. உள்ள பவர் விண்டோ, ஸ்டைலிங் கிட்டு இதெல்லாமே போட்டிருக்காங்க. ஷீட் கவர் போடணும், பட் தேவையில்லை. யூசேஜ் பண்ணாத நல்ல குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. சரிங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்களா? ஓகே, மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் வீடியோ டெய்லி நான் போஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சேஃப் மை காரில் நிறைய யூஸ்டாக இனிமேல் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அது உங்களோட சப்போர்ட் தேவை. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ்குமார். பாய்.